சிகப்பு அவல் வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் டெல்டா ஃபுட்ஸ்னுடைய சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இது அயன் ரிச்சு. அவங்க தயாரிப்பில் கெமிக்கல்ஸ் இல்லாதனால அந்த பிராண்டு நான் எடுத்திருக்கேன். இன்னும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், பேக்கிங்கும் அருமையாக இருக்கும். இப்போது லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அவங்களோட நட்ஸும் நான் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். டெல்டா ஃபுட்ஸ்னுடைய சிறுதானியங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவல் வச்சுட்டு ஒரு பண்ணலாம், குயிக்காக பண்ணலாம் இந்த ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அயன் கண்டென்ட்டு அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். வாங்க ஃபஸ்ட்டு நான் இது ஒரு கப்பில் அளந்துக்கிறேன். இது ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட்டு, அதாவது 125 கிராம்ஸ் இருக்கும். அதோடைய ஹாஃபில் நான் ஒரு 60 கிராம்ஸ் கிட்ட நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூட முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக நெய், ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிறேன். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா எப்படி சேர்க்குறது, எப்படி வறுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு கப்பு சிகப்பு அவல், அதுக்கு ஹாஃபாக பாதியாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூட ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய். இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு உடச்சிக்கிறவங்க உடச்சி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஹாஃபான ஒரு முந்திரி பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10-15 திராட்சை, அதையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ட்ரையான பேனில் இந்த அவலை, சிகப்பு அவலை போட்டுக்கலாம். வெள்ளை அவல்லையும் செய்யலாம். இது ஹை அயன் கண்டென்ட்டுங்கிறதுனால நான் இந்த அவல் எடுத்திருக்கேன். இப்போது வறுத்துட்டு அது உடையணும், அதுதான் அதோட பக்குவம். இப்போ அதை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சிட்டு இப்போது இந்த நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தால் வெல்லத்தை துருவிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் இந்த நெய்யோட திராட்சை, முந்திரி திராட்சையெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டுக்கிட்டேன். இப்போ மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிடிக்க வர்ற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கையிலையும் லேசாக நெய் தடவிட்டு அது கூட நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். இதில் ஒரு உருண்டையினுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்ன இருக்குன்னா, எனர்ஜி 173 கேலரிஸ் கிடைக்குது, கால்சியம் 37.9 மில்லிகிராம் இருக்குது, புரோட்டீன் 3.5 இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, 39 கிராம்ஸ் இருக்குது, விட்டமின் இ 3.8 இருக்குது, ஃபாலிக் ஆசிட் 5.8 இருக்குது, மெக்னீஷியம் அதிகபட்சமாக இருக்குது 60.6 mg, ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா 88 இருக்குது, பொட்டாசியம் 134 இருக்குது. நமக்கு எலும்பெல்லாம் பலமாக இருக்கணும், அயன் கண்டென்ட் கூட வரணும் அப்படின்னா இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக உருட்டிடலாம். ஒரு உருண்டை சாப்பிட்டாவே நமக்கு இந்த மூட்டு வலியெல்லாம் வராது. டெய்லி ஒன்று கன்சியூம் பண்ணிக்கலாம். செய்கிறது ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நியூட்ரிஷனும் கூட. குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது.
இதில் இவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து நான் ஒரு லட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கும் போது டெய்லி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம்.